கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய தேவன் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லை, நான் என்ன ஜெபம் பண்ணாலும் என் வாழ்க்கையில் கேட்கப்படலை. ஆனால் தேவன் எது செய்தால் உங்களுடைய பிரச்சனை தீரும் என்று பார்ப்போம். அது ஏசாயா 35:10 வாசிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஒரு பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? தேவனுக்கு துதி ஆராதனை செய்யணும். பரிசுத்த வேதாகமத்தில் அநேக பல்லாயிரக்கான கூடாரங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த கூடாரத்தில் மிக முக்கியமான சில கூடாரத்தை நான் சொல்கிறேன். ஆசரிப்பு கூடாரம், ஆபிரகாம் கூடாரம், ஈசாக்கின் கூடாரம், யாக்கோப்பின் கூடாரம், இஸ்ரவேலின் கூடாரம். இத்தனை பல ஆயிரக்கான கூடாரம் இருந்தாலும் ஆனால் கர்த்தர் ஒரே ஒரு கூடாரத்தை மட்டும்தான் அவர் திரும்பி நான் கட்டுவேன், எழுப்புவேன் என்று சொன்னார். தாவீதுடைய கூடாரத்தை கட்டினார். அது என்ன தாவீது கூடாரம் மட்டும் அப்படி மகிமை என்ன இருந்துச்சு பார்க்க போகிறோம். ஆமோஸ் 9:12 வாசிங்க. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பி எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மீண்டும் எடுத்து கட்டுவேன். இன்னைக்கு பல ஆயிரக்கான கூடாரத்தில் ஆனால் தாவீது கூடாரத்தை மீண்டும் எழும்பி கட்டுவேன், அது சீர்படுத்துவேன் என்று வேதம் சொல்லுது. ஏன் தாவீது கூடாரம் மட்டும் அப்படி இருந்துச்சுன்னா, தாவீது கூடாரத்தை பார்த்தீங்கன்னா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு போதெல்லாம் தாவீது ஒரு ராஜாவாக இருந்தாலும் ஒரு பைத்தியக்காரனை போடு ஆடி பாடி ஆராதிப்பாராமா தாவீது. 1 நாளாகமும் 23:5 வாசிங்க. 4000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீதவாதியினாலே 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லி. இத்தனை பேருக்கு பாடக்கூடிய குழுவில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஆகியனால் தாவீது கூடாரத்தை தேவன் மீண்டும் நான் சரி செய்து மீண்டும் எழும்பி கட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. அருமையான கர்த்தருடைய தேவ ஜனமே, துதியில் மத்தியில் தான் அவள் வாசம் செய்கிற தேவன். ஏசாயா 43:21 வாசிங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவர் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். தாவீதுடைய கூடாரத்தில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கும் போது இத்தனை பேர் துதி ஆராதனை செய்த வேண்டாம். தாவீதுடைய ராஜ்யத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி இந்த கூடார மகிமையெல்லாம் போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் அத்தனை கூடாரத்தை மகிமையிலும் தாவீதுடைய கூடாரத்தை மீண்டும் எடுத்து கட்டுவேன் என்று சொன்னார். அதே போல தான் உங்கள் வீடு ஒரு தாவீதினுடைய கூடாரமாக இருக்கணுமாமா. அது தேவன் தங்க இளமாக இருக்கப்பட வேண்டுமாமா. தேவன் துதியில் மத்தியில் தான் வாசம் சரி. துதி என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வேதம் வாசித்தமே. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கென்று துதிக்கும் போது கர்த்தரை ஆராதிக்கும் போது தான் உங்களோட கட்டுகளை கர்த்தர் விடுதலை கொடுப்பார். மீண்டும் அதே வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 43:21 வாசிப்போம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பலாயிரக்கணக்கான கூடாரம் இருந்தாலும் தாவீது கூடாரத்தை எடுத்து கட்டும்படியாக அந்த தாவீது கூடாத கர்த்தருடைய இருதயம் அந்த இடத்துல இருந்துச்சு. அதே போலதான். ஏனென்றால் தேவனுக்கென்று மகிமைப்படுத்தி ஒரு வீடு எப்படி இருக்கணும், மகிமைப்படுத்தணும்னு சொல்லி கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும் போது தான் இன்னைக்கு நீங்கள் ஜெபித்து கர்த்தரை துதிச்சு நீங்கள் பாடுங்க. பாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சஞ்சலம் தவிப்பெல்லாம் என்றோடு என்ன செய்யும், ஒளிந்து போகும். நிச்சயமாக சொல்கிறேன், தாவீது கூடாரத்தை மகிமை போல உங்கள் வீடு ஒரு மகிமையின் வீடாக மாற்றி ஒரு ரட்சிப்பின் கம்பீர வீடாக மாற்றும்படியாக இந்த காலை வேளையிலே நீங்கள் துதிக்கும் போது துதியில் மத்தியில் அவள் வாசம் செய்த தேவன்
ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு சொன்ன கர்த்தர் நிச்சயமாக உங்கள் கூடாரத்தில் மகிமையை துதிங்க, உங்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயும். அன்பி பல்லது பிதாவே, இன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்தில் அநேக வீடுகளை பார்த்தோம். அதை காட்டிலும் தாவீது வீடுடைய கூடாரத்தை மீண்டும் எழுப்பி சீர் செய்வேன், அதை மீண்டும் கட்டுவேன் நீங்கள் சொன்னபடியாக தேவன் அப்பா, அந்த தாவீதுடைய ராஜ்யத்தில் இருக்கும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி அநேக விரோதமாக வந்து அந்த உடன்படிக்கையை உடைச்சி போட்டாங்கப்பா. அந்த கூடாரத்தை உடைஞ்சி போச்சு. ஆனால் மீண்டும் ஆண்டவரே, தாவீது கூடாரத்தை நான் சீர் செய்து மீண்டும் எழுப்பி கட்டுவேன் சொன்னபடியாக அந்த உடன்படிக்கை அந்த தாவீதுடைய கூடாரத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது போல எப்பொழுதும் தேவனுக்கு துதியான செய்யும்படியாக அந்த வீடு கர்த்தருக்கு இருதயத்தை ஏற்றதாக இருந்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் இனிமேல் நாங்கள் துதியின் சத்தத்தை கேட்க உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென்.